வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புலவி நுணுக்கம். குறள் 1319. தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று. தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஊடியிருந்தபோது அவளை ஊடல் உணர்த்தி மகிழ்வித்தாலும் நீர் மற்ற மகளிருக்கும் இத்தன்மையானவராக ஆவீர் என்று சொல்லி சினம் கொள்வாள். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இறைவன் தன்னை யார் என்று உணர்த்தினாலும் நாம் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதால் இந்த உடல் உயிரை விட்ட பின்பு காய்ந்து போகிறது. இந்த உடலும் உயிரும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இறைவனை உணர்ந்து அவனிடம் ஒன்றர கலப்புற வேண்டும். இறைவனை அயலார் என்று கருதாமல் நமக்குற்ற உறவினன் என்று நினைத்து அவனிடம் ஒன்றினால் மட்டுமே நீங்களும் இந்த சாகா நிலையை அடைய முடியும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இறைவன் தன்னை யாரென்று உணர்த்தினாலும் நாம் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதால் இந்த உடல் உயிரை விட்ட பின்பு காய்ந்து போகிறது. இந்த உடலும் உயிரும் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இறைவனை உணர்ந்து அவனிடம் ஒன்றர கலப்புற வேண்டும். இறைவனை அயலார் என்று கருதாமல் நமக்கு உற்ற உறவினன் என்று நினைத்து அவனிடம் ஒன்றினால் மட்டுமே நீங்களும் இந்த சாகா நிலையை அடைய முடியும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.